ஓம் நம சிவாய். காசி கங்கா விஸ்வநாத் நம்ம முன்னாடி இருக்கும் சாமி. Coming from Malaysia, studying in Varanasi, Sindhu University about Veda, Vedanta, Upanishad. Sir, please, ನಮಗೂ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೂ காசி பத்தி, ருத்ராட்ச பத்தி, இந்து தர்ம பத்தி கொஞ்சம் 4 விஷயங்களை சொல்லுங்க. வணக்கம். நான் என் பேர் மகாலிங்கம். நான் சுமைபட்டாணி கடா மலேசியாலேருந்து வந்திருக்கேன். என்னோட நம்பிக்கை என்னன்னாக்கா, காசிக்கு எல்லோருக்கும் கொடுப்பனம் இருக்காது. காசிக்கு நீங்க வந்தாக்கா பகவான் விஸ்வநாதம் தாய் விசாலாட்சியும் உங்களை அழைச்சாதான் நீங்க உங்களால வர முடியும். ஸோ நீங்க காசியில இந்த ருத்ராட்ச மாலை அதுவும் இவர்கிட்ட வாங்கினாக்கா அவரை பார்த்தவொன்னு ஒரு தெய்வீக கலை வந்திருக்கு. இந்த பைரவரே என்னை இந்த கடைக்கு அனுப்பின மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால இந்த கடையில உள்ள ருத்ராட்சம் ஒரு குவாலிட்டியான ருத்ராட்சம் எனக்கு உள்ள பைரவரே எனக்கு சொல்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த கடைக்கு நீங்க வரணும். விஸ்வநாதர் விஸ்வநாதர் விசாலாட்சி அன்னபூர்ணாவை வணங்கிட்டு நீங்க மலேசியாவுக்கு போனாக்கா உங்க வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும். நன்றி. நீங்க பைரவ பத்தி சொன்னா காசியில 8 பைரவன். ஆமா, காசியில 86 விநாயகர், நவகிரகம் எல்லாம் இங்க லிங்க ரூபம்ல இருப்பாங்க. அதுக்கு நாள் யாரு காசி வந்தா விஸ்வநாதர் தரிசனம் முடிச்சுட்டு அப்புறம் பைரவன் பார்த்துட்டு சோழி அம்மன் போயிட்டு சோழி போட்டு அப்புறம் ஊருக்கு கிளம்புனா காசி பலன். ஓம் நம சிவாய்.